தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடல் கொந்தளிப்பு விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. பேருந்து கட்டணங்களும் அதிகரிக்கலாம் வெளியான தகவல். இலங்கையர்கள் எதிர்கொள்ளப் போகும் கடுமையான பொருளாதார நிலை முக்கிய அதிகாரியின் எச்சரிக்கை. 30,000க்கு மேலாக அதிகரித்த டெங்கு நோயாளிகள், 19 மரணங்கள் பதிவு. காதலை மறுத்த வங்கி ஊழியரான இளம் யுவதி அயல் வீட்டு இளைஞரால் வெட்டி படுகொலை. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணி. கொழும்பை உலுக்கிய கோர விபத்து, தன்சல் வரிசையில் விபத்தினை ஏற்படுத்திய சாரதி தொடர்பில் வெளியான தகவல். சற்று முன்னர் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சிஐடியில் முன்னிலை. இலங்கை வான்பரப்பில் தோன்றிய மர்மம், குழப்பத்தில் மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். பலத்த காற்று, கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்காக திணைக்களம் விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இன்று முற்பகல் 10:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் நாளை முற்பகல் 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கடல் பிராந்தியங்களில் தொழிலில் ஈடுபடும் மீனவர்களும் கடல்சார் சமூகத்தினரும் இதுகுறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் பேருந்து போக்குவரத்துடன் தொடர்புடைய சங்கங்கள் அனைத்தும் இன்று அவசர கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளன. கடந்த நாட்களில் ஆரம்பத்தில் 12 ரூபாய் மற்றும் பின்னர் 24 ரூபாவினால் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டது. அதன் காரணமாக பேருந்துகளின் ஆரம்ப கட்டணம் தொடக்கம் அனைத்து கட்டணங்களையும் அதிகரிக்க அனுமதி கோரி பேருந்து உரிமையாளர் சங்கம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரியிருந்தது. எனினும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்த நிலையில் பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பேருந்து போக்குவரத்துடன் தொடர்புடைய அனைத்து சங்கங்களும் இன்று திடீர் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளன. பேருந்து கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே பெரும்பாலான சங்கங்களின் நிலைப்பாடாக உள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடரும் மோதல்கள் மற்றும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக நாட்டில் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்தில் மத்திய கிழக்கு போர் தணியும் என கணிக்கப்பட்டிருந்தாலும் அதன் நீண்டகால நீடிப்பு காரணமாக நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இரவு தென்னிலங்கை தொலைக்காட்சியொன்றில் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் இதன்போது இந்த வாரம் எரிபொருள் விலை மேலும் அதிகரித்துள்ளது என்பதன் பொருள் அது தவிர்க்க முடியாமல் 5.4% 5% வரை அதிகரிக்கும் என்பதாகும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அது அதிகரிக்கும் என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. இதற்கு காரணம் நாம் இதுவரையிலான தரவுகளை பார்க்கும்போது எரிபொருள் விலைகளின் அதிகரிப்பை மட்டுமே நம்மால் காண முடிகின்றது. நுகர்வில் இன்னும் குறைவை நாம் காணவில்லை. அதனால் தான் பணவீக்கம் தவிர்க்க முடியாமல் 5% அதிகரிக்கும் அபாயம் உள்ளதென்றும் மேலும் இது தொடர்ந்தால் அது 7% எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாட்டில் பணச்செலவை தொடர்பான சட்ட அமைப்பு உள்ளதாகவும் அதன்படி எந்தவொரு சட்டப்பூர்வமான பணத்தையும் இலங்கையிலுள்ள வங்கிக்கு வங்கி வாயிலாக அனுப்புவதற்கு எந்த தடையும் இல்லை என்று, அது சட்டவிரோத பணமாக இருந்தால் அதை அனுப்புவது கடினம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 33,572 டெங்கு நோயாளிகளும் 19 இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மே மாதத்தில் மட்டும் 8,321 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் துசானி தபேரா தெரிவித்துள்ளார். இவர்களில் அதிக எண்ணிக்கையிலானோர் கொழும்பு, கம்பகா மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு நோயாளிகளில் 50% பேர் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக சமூக சுகாதார நிபுணர் துசானி தாபரேரா மேலும் தெரிவித்துள்ளார்.
5 மாதங்கள் கடந்த நிலையில் இதுவரை 33,572 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் இதுவரை 19 இறப்புகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் 72 சுகாதார அதிகாரிகள் பிரிவில் அச்சுறுத்தலான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நோயாளிகளில் 50% மேல் மாகாணத்திலும் 16% தென் மாகாணத்திலும் 9% சபுரம மாகாணத்திலும் பதிவாகியுள்ளனர். பொலனறுவை மாவட்டம் மெதிரிகிரிய பிரதேசத்தை இளம் யுவதியொருவர் அவரது அயல்வீட்டு இளைஞரினால் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. தனியார் வங்கியொன்றில் ஊழியராக கடமையாற்றி வந்த மெதிரிகிரிய பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளம் பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் படுகொலை செய்யப்பட்ட யுவதியை அவரது அயல்வீட்டில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் நீண்ட காலமாக காதலித்து வந்துள்ளார். என்னும் மேற்படி இளைஞரின் காதலை அந்த யுவதி தொடர்ச்சியாக மறுத்து வந்துள்ளார். இதனால் கடும் மன விரக்தியடைந்த அந்த இளைஞர் நேற்று மாலை யுவதி மீது கோரிய ஆயுதத்தால் வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு படுகொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபரான 28 வயதுடைய இளைஞர் அந்த பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளதாகவும் அவரை கைது செய்ய போலீசார் தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் களத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலும் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த நிலையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழி பகுதிக்குள் செத்தல் தேங்காய் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எண்புக்கூடுகள் இனம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையினால் அவற்றை அடையாளப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் 13 நாட்களில் 22 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைக்குழிக்குள் இருந்து மூக்குத்தி நாணய குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்களாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் காசு வடிவிலான தாயத்து மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை செம்மணி புதைக்குழிக்குள் இருந்து இதுவரையிலான காலப்பகுதியில் 262 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகரான மீகுட பகுதியில் அன்னதான வரிசையில் கோர விபத்தினை ஏற்படுத்திய சந்தேக நபர் ஒருவர் போலீசார் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர். கொழும்பின் புறநகரான மீகுட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சிற்றுந்து ஒன்று அன்னதான வரிசையில் நின்றவர்களின் மேல் மோதியதில் 6 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தினை ஏற்படுத்திய பிறகு வாடகை கார் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற நிலையில் விரைந்து செயல்பட்ட போலீசார் கொடகம சந்திப்பில் சாரதியை கைது செய்தனர். இந்த விபத்து தொடர்பில் பிளியந்தலாவை சேர்ந்த 42 வயதான வாடகை கார் சாரதி கைது செய்யப்பட்டு ஜூன் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேகத்துக்குரிய வாடகை கார் சாரதி மதுபோதையில் இருந்ததும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் முந்தைய நாள் நள்ளிரவு வரை அவிசாவெள்ளை பகுதியில் மேலும் 2 மது அருந்தியுள்ளமை தெரியவந்துள்ளது. இதன் பின்னர் மூவரும் வாடகை காரில் ஏறி அவிசாவெள்ளை கொழும்பு பிரதான வீதியில் கொழும்பை நோக்கி அதிவேகமாக சென்றுள்ளனர். மயக்கமடையும் அளவுக்கு மது அருந்தியதாக கூறப்படும் சந்தேக நபர் வழியில் மேலும் 2 மோதிவிட்டு அதிவேகமாக வாகனத்தை செலுத்தி சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து நள்ளிரவு 12:30 மணியளவில் மேகொட சந்திப்பில் ரொட்டி தன்சல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வாகனத்தை நிறுத்தாமல் சென்றபோது போலீசார் மற்றும் அங்கிருந்த இளைஞர்கள் குழு துரத்தி சென்று கொடகாம சந்திப்பில் பிடித்துள்ளனர். இதன்போது அவர் போதையில் சுய நினைவின்றி சிரித்துக் கொண்டே இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் முறையான சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என்பதும் வாகனத்தின் உரிமமும் முன்பே வழங்கப்பட்டிருந்தது என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த காரணத்துக்காக வாகனத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரத்தை தவிர்க்க தவறியமை, அஜாக்கிரதையாக வாகனம் செலுத்துதல், அதிவேகமாக வாகனம் செலுத்துதல் மற்றும் குடிபோதையில் இருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சந்தேக நபர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை தானசாலை விபத்தில் வரிசையில் நின்றிருந்த 15, 32 மற்றும் 56 வயதுடைய 3 பெண்களும் 36, 38 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்திருந்தனர். இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிளியந்தல வெப
பள்ளிய வீதியைச் சேர்ந்த 56 வயதான பி இந்திராணி என்ற பெண்ணும், அவரது 35 வயதான மகள் நவிசா நிலாக்சி, அவரது 38 வயதான மருமகன் லசிகா பிரியங்கர நாணயக்கார மற்றும் உயிரிழந்த பெண்ணின் சகோதரின் 15 வயதான மகள் ஆகியோர் உயிரிழந்திருந்தனர். மேலும் பாதுகவியைச் சேர்ந்த சகோதரர்களான கிருஷ்ண பிரியங்கர மற்றும் நிசான் பிரியங்கர ஆகியோரும் உயிரிழந்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். சம்பத் மெனபேரி என்பவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையின் ஒரு பகுதியாகவே அவர் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தளன் நகருக்கு மேலாக வானில் நெருப்பு பிளம்புகளை ஏற்படுத்தியவாறு ஏவுகணை போன்றதொரு பொருள் தென்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று அதிகாலை 4:31 மணியளவில் ஏவுகணைக்கு சமமான இந்த பொருள் அந்த நேரத்தில் புத்தளம் புகையிரத நிலையத்தில் தங்கியிருந்த மக்களாலும் அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை நேரில் பார்த்தவர்கள் இது சில அடிகள் நீளமுடையதாக காணப்பட்டதுடன் ஏவுகணை ஒன்றும் ஏவப்படும் போது வெளிவரக்கூடிய பாரிய நெருப்பு பிளம்புகளை உமிழ்ந்தவாறு பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளனர். எனினும் சிலர் இதனை தமது கையடக்க தொலைபேசி காணொலி எடுத்துள்ளதுடன் இன்னும் சிலர் அதை பார்த்து அச்சமடைந்ததும் அதிர்ச்சியடைந்ததும் ஒளிந்து கொள்ள முயற்சித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தரைமட்டத்தில் இருந்து சுமார் 300 அடி உயரத்தில் இப்பொருள் பயணித்ததாகவும் பார்த்துக் கொண்டிருந்தவர்களின் கண்களிலிருந்து மறையும் வரை அது தொடர்ந்து பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இதுகுறித்து பாதுகாப்பு பிரிவினர் எவரும் இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.